ரீசெண்டா HDFC பேங்க் நியூஸ்ல நிறைய வருது. நிறைய டிபேட் சோஷியல் மீடியாஸ்ல போயிட்டு இருக்கு. நியூஸ் சேனல்ஸ்ல HDFC பேங்க் பத்தி நிறைய பேசுறாங்க. இதனால அந்த பேங்க் வந்து ஹெல்த்தியா இருக்கா, நீங்க போட்டிருக்கிற ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து சேஃபா இருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும். ஏன்னா பொதுவா நார்மலான டாபிக் பேசும்போது நமக்கு எதுவும் இருக்காது. பட் நம்மளோட பணம் அந்த பேங்க்ல இருந்ததுன்னு சொன்னா அதனோட ஃபீலே வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கீங்க, நாட் ஒன்லி HDFC பேங்க், எனி பேங்க்ல நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கீங்க. அந்த பேங்க் எவ்வளோ ஹெல்த்தியா இருக்குங்கிறத நீங்க எப்படி மெஷர் பண்ணணுங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பேங்க்ல ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடும்போதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். FD போட்டாச்சு, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் மந்த்லி பே அவுட்டுக்கு வந்து ஆப்டின் பண்ணியிருப்பாங்க. நமக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வரும்போது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் தனியாக இருக்கும். பட் இந்த சோஷியல் மீடியாலையும் நியூஸ் சேனல்லையும் ஒரு பர்டிகுலர் பேங்க், நீங்கள் எந்த பேங்க்ல FD போட்டிருக்கீங்களோ அந்த பேங்க்கை பற்றி நியூஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் நமக்கு மேஜராக ஒரு ஃபியர் வந்து கேட்சப் பண்ணிக்கும். நம்ம போட்டிருக்கிற FD சேஃபாக இருக்கா இல்லையாங்கிறத உங்களுக்கு பார்க்கணும்னு தோணும். பட் ஆல்ரெடி நீங்கள் போட்டுட்டீங்க, டக்குன்னு போய் வித்ட்ரா பண்ணலாமா, என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது எப்படி உங்கள மெஷர் பண்ணுவாங்க, நீங்க நல்லா படிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி கிரேட வச்சு மெஷர் பண்ணுவாங்க. இல்ல ரேங்கிங் சிஸ்டம் குடுத்துருப்பாங்க. அந்த ரேங்கிங் வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறீங்களா, செகண்ட் ரேங்க் எடுக்கிறீங்களான்னு பார்ப்போம். அதே மாரி நம்மளோட பாடியில டெம்பரேச்சர் 100க்கு மேல இருந்ததுன்னு சொன்னா நீங்க ஃபீவரிஷா இருக்கீங்க. லெஸ் தேன் 100ன்னு இருந்ததுன்னா நீங்க நார்மலான ஹெல்த்ல இருக்கீங்க. 98.4 எல்லாம் இருந்ததுன்னா நீங்க அப்சல்யூட்லி நார்மல். உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு அர்த்தம். இத மாரி ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸையும் மெஷர் பண்றதுக்கு ஒரு மெட்ரிக்குங்கிறது இருக்கும். இதே மாரி உங்களோட பேங்க்ல நீங்க போட்டிருக்கிற FD சேஃபா இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கும் ஒரு சின்ன மெட்ரிக் இருக்கு. இது ஒரு மெட்ரிக்கை வச்சு நீங்க டோட்டலா அனலைஸ் பண்ணிட முடியாது. நான் ஜஸ்ட் ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள். நீங்க எப்படி ஒரு டெம்பரேச்சர் வந்து 100க்கு மேல இருந்தாதான் நீங்க அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் அது இதெல்லாம் நீங்க போவீங்க. 100க்கு கீழே இருந்துருச்சுன்னு சொன்னா பெரிய விஷயமே கிடையாது, சேஃப்னு சொல்லி முடிச்சிடறோம். நம்ம ஹெல்த்தை மெஷர் பண்றதுக்கு ஜஸ்ட் தெர்மோமீட்டர் மட்டும் ஒரு டூல் கிடையாது. பேசிக்கா தெர்மோமீட்டர் ஒரு டூல். அதுக்கப்புறம் அட்வான்ஸா ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. அதே மாதிரி நெட் என்பிஏன்னு ஒரு மெட்ரிக் இருக்கு. இது பேரு நான் பெர்ஃபார்மிங் ஆசெட்னு சொல்லுவாங்க. இந்த மெட்ரிக்கை வச்சு உங்களோட FD வந்து சேஃபா இருக்கா இல்லையாங்கிறத நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேசிக்கான மெட்ரிக் தான். அட்வான்ஸ்டா போகணும்னு சொன்னா இன்னும் நிறைய இருக்கு. பட் ஓவராலா இந்த மாதிரி நியூஸ் வரும்போது உங்களோட FD சேஃபா இல்லையான்னு நீங்க செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த என்பிஏ வந்து நீங்க பார்க்கலாம். பேங்கோட மெயின் ஜாப் என்னது, லோன் கொடுக்கறது. எய்தர் காருக்கு லோன் கொடுப்பாங்க, இல்லை ஹவுசிங்க்கு லோன் கொடுப்பாங்க, நீங்கள் பர்சனல் லோன் வாங்கியிருக்கலாம், பிஸ்னஸ்க்கு நிறைய லோன் கொடுப்பாங்க. இதை மாதிரி கொடுக்குற லோனுக்கு வர இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் அவங்க ப்ராஃபிட் பண்ண போகிறாங்க. இதுதான் பேங்கோட மேஜர் பிஸ்னஸே. இந்த நான் பெர்ஃபார்மிங் ஆசெட்டுங்கிறது எங்கேருந்து வருதுன்னு பார்க்கலாம். ஒரு பர்சன் லோன் வாங்குறாரு, அந்த லோனை அவரால் 90 நாளில் கட்ட முடியலன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுங்கிறது நான் பெர்ஃபார்மிங் ஆசெட்டாக மாறிடும். அதாவது பேங்க்கு நிறைய லோன் கொடுப்பாங்க, அதில் எந்த லோன் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வராமல் 90 நாளைக்கு மேலே போயிடுதோ அதெல்லாம் வந்து நான் பெர்ஃபார்மிங்கிற கேட்டகரியில் பேங்க்ஸ் வந்து கொண்டு வந்துடுவாங்க. இது மாதிரி நான் பெர்ஃபார்மிங் ஆசெட்ஸ் எல்லாம் பேங்க்குக்கு புதுசு கிடையாது. அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் லோனுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃபால்ட் ஆகிடும், இல்லை அந்த டோட்டல் லோன் அமௌண்ட்டே வந்து டிஃபால்ட் ஆகிடுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாம் மைண்டில் வச்சு தான் இந்த பிஸ்னஸ் நடத்துகிறாங்க. ஒரு மேண்டேட் இருக்குது RBIலேருந்து, சேஃப்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு பேங்க் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணுங்கிறது வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும். இந்த சேஃப்டி ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, எவ்ரி குவார்ட்டர் பேங்க்ல ப்ராஃபிட் எடுப்பாங்கல்ல, ஒரு 1000 crore வந்து நெட் ப்ராஃபிட்னா அவங்க பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு வந்தாங்கன்னா அந்த நெட் ப்ராஃபிட்லேருந்து ஒரு போர்ஷனை சேஃப்டி ஃபண்டில் வந்து அவங்க அலோகேட் பண்ணிகிட்டே வரணும். இது நம்மளோட அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் ப்ரொவிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சேஃப்டி ஃபண்டை எப்பெல்லாம் ஒரு லோன் வாங்கினவங்க டிஃபால்ட் ஆகுறாங்களோ அப்போ இந்த சேஃப்டி ஃபண்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது இது தமிழ்ல வாரா கடன்னு சொல்லுவாங்க. இந்த கடன் வந்து திருப்பி வரவே வராது. அதெல்லாம் வந்து கிராஸ் பேட் லோன்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. இந்த கிராஸ் பேட் லோன் ஒரு ரூ. 100 இருக்குன்னு வச்சுக்கலாம். சேஃப்டி ஃபண்ட்ல அவங்க ரூ. 1000 வச்சிருந்தாங்கன்னா, இந்த ரூ. 100ல அந்த ரூ. 1000லேருந்து இந்த ரூ. 100 வந்து அவங்க மைனஸ் பண்ணினா அவங்களோட நெட் என்பிஏ வந்து கிடைச்சிரும். இது வந்து ஒரு
பர்ட்டிகுலர் லோன் மட்டும் டிஃபால்ட் ஆனது எடுக்காமல் டோட்டல் நெட்டாக எவ்வளோ பேட் லோன்ஸ் இருக்குது, அதே மாதிரி டோட்டல் நெட் லோன்ஸ் எவ்வளோ அவங்க வெளியே கொடுத்துருக்காங்க, இதை டிவைட் பண்ணி 100ல் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரேஷியோ வந்து கிடைக்கும். இதை தான் வந்து இவங்க நெட் என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெட் என்பிஏங்கிற நம்பர் நீங்கள் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு லெஸ் தேன் 1ன்னு கிடச்சிருச்சுன்னா அந்த பேங்க் வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் போட்டிருக்கிற டெபாசிட்ஸ் வந்து சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. எனிதிங் விச் இஸ் மோர் தேன் 1ங்கிற என்பிஏ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த பேங்க்கில் உங்களோட அசட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க, எஃப்டி இல்லை வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பேங்க்குக்கு மூவ் பண்ணுறது சேஃபான அப்ரோச்சாக இருக்கும். இந்த ரிஸ்க் எல்லாமே, அதாவது எல்லா பேங்க்குக்கும் பேட் லோன் இருக்கும். பேட் லோன் இல்லாமல் பிஸ்னஸ் வந்து நடத்தவே முடியாது. இப்போ நான் ட்ரேடிங் பண்ணுறேன்னா என்னோட ட்ரேடிங்கில் 100% வந்து லாஸ் வரதான் செய்யும். லாஸ் இல்லாமல் நான் எந்த விதமான ப்ராஃபிட்டும் பண்ண முடியாது. எப்போ என்னோட லாஸ் வந்து என்னோட கேபிட்டலுக்கு கீழே, அதாவது நான் 1 lakh கேபிட்டல் வச்சுருக்கேன், இந்த 1 lakh கேபிட்டலை வச்சு நான் ஒரு 1 year ட்ரேட் பண்ணுறேன், நான் 25,000 நான் சம்பாதிச்சிட்டேன். இப்போ அடுத்த வருஷம் நான் ட்ரேட் பண்ணும்போது என்னோட லாஸஸ் வந்து மோர் தேன் 25,000 வந்துருச்சுன்னா என்னோட கேபிட்டல்லேருந்து நான் கீழே போய்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அந்த இடத்துல நான் வந்து சேஃபாக இல்லை. ஒருவேளை நான் அடுத்த வருஷம் ட்ரேட் பண்ணும்போது என்னோட 25,000 ப்ராஃபிட் நான் எடுக்கும்போது நெக்ஸ்ட் இயர்லாம் நான் 10,000 லாஸ் பண்ணிட்டேன்னா என்னோட 2 வருஷமும் நீங்கள் சேர்த்து பார்த்தாலே நான் 1.15 அமௌண்ட் வந்து என்னோட கையில் இருக்கும். இந்த 15% ஸ்டில் நான் ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன், ஈவன் தோ நான் ஒரு 10,000 லாஸஸ் வந்து நான் எடுத்தாலும். இதை மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கும் போது உங்களோட கேபிட்டலுக்கு கீழே போச்சுன்னா நீங்கள் எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாங்கிறது நமக்கு எக்ஸ்பிளிசிட்டாக தெரியுதோ அதே மாதிரி எல்லா பேங்க்லேயும் பேட் லோன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பேட் லோன் இல்லாமல் எந்த பேங்க்கும் ரன் பண்ண முடியாது. பட் எப்போ அந்த பேட் லோன்ஸ் எல்லாம் என்பிஏ ஜாஸ்தி ஆகி நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் ஜாஸ்தி ஆகி மோர் தேன் 1ங்கிற ரேஷியோக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா தே ஆர் நாட் குட்னு அர்த்தம். இதை மாதிரி ஒரு சேஃப்டி மெஷர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேங்க்ல போய் உங்களோட டெபாசிட்ஸை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் மைண்ட் ஃப்ரீயாக வந்து நீங்கள் நைட்டு வந்து தூங்கலாம். ஸோ அன்ப்ரொடெக்டட் ரிஸ்க்குங்கிறது மட்டும்தான் ஒன்லி ரிஸ்கே தவிர எல்லா விஷயமும் வந்து ரிஸ்க்குன்னு ஆக போகிறது கிடையாது. வாழ்க்கைனா ஒரு சின்ன ரிஸ்க் இருக்க தான் செய்யும். அந்த ரிஸ்க்குக்கு மேலே நீங்கள் அந்த ரிஸ்க்கை எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பெட்டரான பொசிஷனில் இருப்பீங்க. இப்போ என்பிஏ பற்றி நம்ம பார்த்தாச்சு. இந்த என்பிஏயை பேங்க்கில் அவங்களோட வெப்சைட்டில் எந்த இடத்துல மெஷர் பண்ணி போட்டிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக எந்த பேங்க் எடுத்தாலும் இந்த அபவுட் அஸ் செஷனில் நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். ஹெச்டிஎஃப்சியில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நான் ஃபினான்ஷியல் இயர் 2026 இந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்டில் லாஸ்ட் குவார்ட்டர் Q3 ஃபினான்ஷியல் இயர் 26ங்கிற பிடிஎஃபை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இது ஹெச்டிஎஃப்சியோட பேலன்ஸ் ஷீட்டை இங்கே நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்காங்க நெட் என்பிஏ, அதாவது கிராஸ் என்பிஏ, இந்த இடத்துல நெட் என்பிஏ. இந்த நெட் என்பிஏவோட பர்சன்டேஜ் பாருங்கள். நெட் என்பிஏ டு நெட் அட்வான்சஸ்ங்கிற பர்சன்டேஜ் 0.42%ன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம லெஸ் தேன் 1ங்கிற இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் யாரெல்லாம் டெபாசிட் போட்டிருக்கீங்களோ இந்த நம்பர் லெஸ் தேன் 1 கிட்ட எப்போ எல்லாம் இருந்ததோ அப்போ நீங்கள் அந்த பேங்க்கில் போட்டிருக்கிற டெபாசிட் சேஃப்னு அர்த்தம். ஹெச்டிஎஃப்சி இல்லாமல் வேறு ஏதாவது பேங்க்கில் போட்டிருந்தீங்கன்னா அந்த பேங்க்கோட ஃபினான்ஷியல் ரிசல்ட் பேலன்ஸ் ஷீட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த இடத்துல இந்த நெட் என்பிஏ டு நெட் அட்வான்சஸ் எந்த இடத்துல போட்டிருக்காங்கங்கிறத பார்த்துட்டு லெஸ் தேன் 1ன்னு இருந்தால் உங்களோட அமௌண்ட்டும் உங்களோட பேங்க்கும் சேஃபான கேமில் இருக்காங்கங்கிறது அர்த்தம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.